கம்பு வீட்டில் வச்சுருக்கேன் அப்படியே சொல்லணும் மசல் இருக்காது சொந்த சித்தப்பு காலில் வந்து கும்பலே பேசாம இருக்கேன் தம்பி ஆட போல எரிச்சிட்டு ராமேஸ்வரத்தில் போய் அத்திய கரைச்சல் ரெடியா எனக்கு வந்ததுலேருந்து பெரிய இருக்கிற நாடகமா பற்றி பண்ணுறோமா 5 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுங்க அப்போ யாரை பத்தி பேசுனீங்க ஹலோ நான் சொல்லி வைக்கலவே எந்த சித்தி மயன் செம்மு கொண்ட பூரி மயன் இது யார விட்டுச்சு தம்பி நீ மூடுப்பாங்க ஹலோ ஹலோ சினிமா துறையில் நுழைந்து சிந்தனை கருத்துக்களை வழங்கி மக்கள் மனங்களை தொட்டார் மக்கள் கழகம் என்.டி. ராமச்சந்திரன் என்ற எம்ஜிஆர். நாடகத்துறையை கொடுத்து நாடகத்துறையை கொண்டு சிரிப்புடன் சிந்தனை கருத்துக்களை வழங்கி மக்கள் மனங்களை பெற்றவர் இந்த கள்ளிச்சேரி எம்.கே. ராதாகிருஷ்ணன் எனும் எம்.கே.ஆர். எம்.ஜி.ஆர். சங்கிய அறக்கட்டளை தொடங்கி மக்களுக்கு வாரி வழங்கினார். இந்த எம்.கே.ஆர். அன்பாலய அறக்கட்டளை தொடங்கி ஏழை எளியோருக்கு வாரி வழங்கி வருகின்றார். நலமோடு வாழணும் இந்த எம்.கே.ஆர். மகனே, தினமும் அருள் புரிவான் அந்த சிவனே, திக்கற்றவருக்கு உதவிவா இனமே, சத்தியமாய் நீ ஒரு வல்லல் இனமே. என்ன சொல்ல பெரிய பெரிய நாட்டுக்கு மக்களுக்கு உதவி செய்த சாம்பவான்கள் எல்லாம் என் மண்ணை விட்டு போய்விட்டார். எங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவே தூக்கி எறிஞ்ச தமிழ்நாடு இந்த கோமாளி எம்.கே.ஆர். ஏமாத்துறாங்கய்யா. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நான் பப்புனும் கிடையாது, நான் சேவகனும் கிடையாது. இந்த கூட்டத்தில் இருக்க என் உறவுகளோட ஒரு உறவு நான். அது மட்டும் இல்லையா உங்க நாடகம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து மாலைக்குள் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழு சமத்துக்கு வெற்றி இருக்கு. சிரிப்புக்குள் சிரிப்பை வைத்து சிந்தைக்கும் திறனை வைத்து மக்களை சிரிக்க வைத்தான் ஒரு கலைஞன். அந்த கலைஞரின் பேர் உலகில் எம்.கே. ராதாகிருஷ்ணன். நீங்க எழுதுனீங்களா? எந்த திரி படத்துக்கு உங்களை பாட்டு எழுத சொல்றேன். அனிருத் மியூசிக்ல என்ன வேணா சென்னையில நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இது கண்ணாரசன் சரணா. இதுக்கு உங்களுக்கு தெளிவில்லா மூளைக்குள்ளே தேங்கியுள்ள கருத்துக்குள்ளே அறிவொளி போலிருப்பான் ஒருவன், அவனை அறிந்து கொண்டால் அவனே எம்.கே. ராதாகிருஷ்ணன். கடைசியில் சேர்த்துக்க முற்றும் கசந்ததற்கு சற்று வந்தவர்க்கு குற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். இது கண்ணாசனுடைய சரணம். அதுக்கு வெட்டுக்கு உங்களுக்கு அபயம் என்று வந்தோர்க்கு அன்பாலயம் தொடங்கி வைத்து அரவணைத்து ஆதரிப்பான் ஒரு கலைஞன். மக்கள் அறியணும் அவனை இந்த எம்.கே. ராதாகிருஷ்ணன். நன்றி நன்றி ஐயா. நன்றி. இந்த மனநோயாளி ஆயிட்டாங்க.